أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تطيعوا الذين كفروا يردوكم على أعقابكم فتنقلبوا خاسرين. بل الله مولاكم وهو خير الناصرين. سنلقي في قلوب الذين كفروا الرعب بما أشركوا بالله ما لم ينزل به سلطانا ومأواهم النار وبئس مثوى الظالمين. ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه حتى إذا فشلتم وتنازعتم في الأمر وعصيتم من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين. إذ تصعدون ولا تلوون على أحد والرسول يدعوكم في أخراكم فأثابكم غما بغم لكي لا تحزنوا على ما فاتكم ولا ما أصابكم والله خبير بما تعملون. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஆல இம்ரான் 149ல இருந்து 153 வசனம். ரொம்ப அற்புதமான அழகான ஒரு ஹிஸ்டரிய நமக்கு நினைவூட்டக்கூடிய வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தஃசீரின் சிறு ஞாபகமூட்டலாக சில வரிகளை நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை தூய்மைப்படுத்துகின்றான், மேலும் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நசுக்குகின்றான் என்றும்
மேலும் சோதனை இல்லாம சொர்க்கத்துல புக முடியுமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து வினவுகின்றான். மேலும் போர் என்பது மரணத்தை கண்கூடாக பார்க்கும் ஒரு நிலை. அதே மாதிரி ஈமானிய போராட்டத்தின் ஒரு நிலைத்தான் போர் என்றும் நேற்றைய குர்ஆன் வசனங்கள்ல நாங்க அறிஞ்சோம். அதே மாதிரி சுவர்க்கம் என்பது வாள்களுக்கு கீழே உள்ளது அப்படின்றதையும் நாங்க ஹதீஸ் மூலமாக நேற்று நாங்க அறிஞ்சோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தூதரை அன்று வேறில்ல. அவங்களோட இறப்பு நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையை விட்டு திரும்பி விடக்கூடாது என்பதையும் வலியுறுத்தின மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அல்லாஹ்வின் உத்தரவின்றி எந்த உயிரும் பிரியாது. அதே மாதிரி அல்லாஹ் நேசிக்கும் மக்கள் யார் என்று சொன்னா, துன்பம் ஏற்படுகின்ற நிலையில் எந்த நிலையிலும் நிலை குலையாம பொறுமையாளர்களாக இருக்கிறவங்க தான் அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நல்ல செயல் புரிகின்ற முஹ்சின்கள் தான் அல்லாஹ்ட விருப்பத்துக்குரியவங்க அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம். இனி இன்றைய வசனங்களை நாங்க பார்ப்போமானால் 149 153 வரை நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 149வது வசனம், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள். மேலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள். 150வது வசனம், உண்மை என்னவென்றில் அல்லாஹ் தான் உங்களின் பாதுகாவலன், மேலும் அவன் உதவி செய்வோரில் மிகச் சிறந்தவன். 151, சத்தியத்தை நிராகரிப்போரின் உள்ளங்களில் வெகு விரைவில் நாம் பேரச்சத்தை ஏற்படுத்துவோம். ஏனெனில் இறைவனுக்கு இணையானவை என்று நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் எவற்றுக்கும் அல்லாஹ் இறக்கி விடவில்லையோ அவற்றை அவனுடன் இணையாக்கி விட்டார்கள். இவர்கள் இறுதியாக போய் சேருமிடம் நரகமே. அக்கிரமக்காரர்கள் சேர இருக்கும் இந்த இடம் எத்துணை கெட்டது. 152வது வசனம், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதாக கூறிய தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான். துவக்கத்தில் அவனது அனுமதியின்படி அவர்களை நீங்கள் தான் போரில் வெட்டி வீழ்த்தினீர்கள். ஆனால் இறுதியில் நீங்கள் ஊக்கமிழந்து உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொண்டீர்கள். மேலும் நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை போர் பொருட்களை அல்லாஹ் உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனேயே உங்கள் தலைவரின் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள். ஏனெனில் உங்களில் சிலர் இன்மையை விரும்புவோராய் இருந்தனர், வேறு சிலர் மறுமையை விரும்புவோராய் இருந்தனர். பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான். இதன் பிறகு மன்னித்தருளினான். ஏனெனில் அல்லாஹ் இறை நம்பிக்கையுடையோர் மீது பெரிதும் கருணை பொழிபவனாக இருக்கின்றான். 153வது வசனம், இறை தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான். ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனதை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்கள் வருந்த கூடாது எனும் படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனங்களுக்கு நாங்க தஃப்சீர் ஆசிரியர்களோட எடுத்து பார்க்கிற நேரத்துல உஹத் போர்ட பின்னணியில் மோமின்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அதே மாதிரி இறை உதவி மற்றும் சோதனைகள் குறித்து இந்த வசனங்கள் பேசுகின்றது. மேலும் தவறுகளில் இருந்து எவ்வாறு நாம் படிப்பினை பெறுவது அப்படின்ற பத்தியும் ஆழமாக போதிக்கப்படுகின்றது. 149வது வசனத்துக்கு, எந்த நெருக்கடியானாலும் கூட முஸ்லிம்கள் தனது அடையாளத்தை இழக்கக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதாவது முஸ்லிம்கள் தங்கள் மதிப்புகளை கைவிட்டு இறை மறுப்பாளர்களின் பின்பற்றுவது தோல்வியே அப்படி என்று சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகின்றான். அது மட்டுமில்லாம இந்த செயல் ஈமானையே பாதித்துவிடும் அப்படின்னு சொல்லியும் தஃப்சீர் ஆசிரியர்கள் கருத்து சொல்றாங்க. அதே மாதிரி 150வது வசனத்துக்கு பார்க்கிற நேரத்துல இந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற மௌலா என்ற சொல் அல்லாஹ்ட திருநாமங்கள் ஒன்றாகும். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் எப்படி பொருள்படுறா, அல்லாஹ்வே உண்மையான பாதுகாவலன் மற்றும் உதவி செய்பவன். அதே மாதிரி இன்னொரு பொருள் இந்த சொல்லுக்கு, படைப்புகள் அனைத்துக்கும் அவனே சொந்தக்காரன் அப்படி என்று சொல்லியும், அதே மாதிரி நம்பிக்கையாளர்களுக்கு மிக நெருக்கமானவன் அப்படி என்றும், பொறுப்பேற்றுக் கொள்ளும் பாதுகாவலன் அப்படி என்று சொல்லியும்
இந்த சொல்லுக்கு பொருள்படுவது. இந்த மௌலா என்ற சொல் அல் குர்ஆன்ல 11 இடங்கள்ல இடம் பெற்றிருக்குது. அதே மாதிரி இந்த 150வது வசனத்துக்கு தப்சீர் ஆசிரியர்களோட விளக்கத்தை பார்க்கிற நேரத்துல தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக தன்னிடமே உதவி கோருமாறும் தன் மீது முழு நம்பிக்கை வைக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உயர்ந்தோனாகிய அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அதே நேரம் அதையே அவர்கள் உங்களின் பாதுகாவலன் அல்லர். அந்த காஃபிர்கள்ட்ட நாங்க பேத்து நிக்கிற நேரத்துல அவங்க எங்களுக்கு பாதுகாவலர்கள் அல்ல, மாறாக அல்லாவே உங்களுக்கு பாதுகாவலன், அவனே உதவியாளன், சிறந்தவன் அப்படி என்ற வசனங்களையும் அல்லாஹ் இதன் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதே மாதிரி இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அச்சத்தை எதிரிகளோட உள்ளத்திலையும் அல்லாஹ் விதைக்கிறான். 151வது வசனத்துல பாக்குற நேரத்துல அல்லாஹ் தான் அவங்களோட உள்ளத்துல அச்சத்தை ஏற்படுத்துறான். இறை மறுப்பு மற்றும் இணை வைப்பின் காரணமாக அந்த எதிரிகள் இழிநிலைக்கு ஆளாக போவதாகவும் அத்துடன் மறுமையில் அவர்களுக்கு வேதனையும் தண்டனையும் தயாரித்து வைத்திருப்பதாகவும் அந்த வசனங்கள் தெளிவாக கூறுகின்றது. இதைத்தான் ஏக இறையை மறுத்தவர்கள் உள்ளங்களில் விரைவில் நாம் பீதியை போடுவோம் அப்படி என்று சொல்லி அந்த வசனத்துல சொல்றது. அதே மாதிரி அல்லாவுக்கு இணையாக்கினார்கள், அவர்களின் புகலிடம் நரகமா? அல்லாவுக்கு இணையாக்குறவங்களோட புகலிடம் நரகம்தான், அதுதான் மிகவும் கெட்ட இடம் அப்படி என்று சொல்லியும் அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் யாருக்குமே வழங்கப்படாத 5 விஷயத்த எனக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொல்லி ஒரு ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் சொல்ற. அதாவது முதலாவது எதிரிகளுக்கு எனக்கும் இடையே ஒரு மாத கால பயண தொலைவு இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களில் என்னை பற்றிய மதிப்பு கலந்த அச்சம் ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் நான் வெற்றி அளிக்கப்படுவேன். இரண்டாவதாக எனக்கு பூமி முழுவதும் தொழுமிடமாகவும் சுத்தம் செய்வதற்கு, அதாவது தயமம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. மூணாவது, போரில் கிடைக்க பெறும் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாலாவதாக, மறுமையில் என் சமுதாயத்துக்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பு வழங்கப்பெற்றுள்ளேன். பொதுவாக ஓர் இறை தூதர் ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமே அனுப்பப்பட்டிருப்பார்கள், ஆனால் நான் அனைத்து மக்களுக்குமே தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் அறிவிப்பு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் புகாரில இருக்குது 335, அதே மாதிரி முஸ்லிம்ல 4358, அதே மாதிரி நசையில 905 போன்ற புத்தகங்கள்ல பதியப்பட்டிருக்குது. இதே ஹதீஸ இன்னொரு அறிவிப்புல அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்ததாக நூல் முஸ்னத் அஹ்மத்ல இருக்குது. இதே 5 விஷயத்துல ஒன்று, கடைசி 2 விஷயங்களும் ஒன்றாக்கப்பட்டு அதுல நான் கருப்பர் வெள்ளையர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் தூதராக அனுப்ப பெற்றுள்ளேன் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் அதுல மேலதிகமாக இருக்கிறது. அடுத்தது 152வது வசனத்துக்குள்ள ஒரு விளக்கமாக எப்படி வருதுன்னு சொன்னா, உங்கள் இம்மை ஆசையை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அந்த காலத்துல இருந்த சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்குள்ளுக்கு இம்மை ஆசை இருக்குமா அப்படின்றத பத்தி அறிஞ்சே இருக்கல. அவங்க சத்தியமிட்டு சொல்றாங்க, நாங்க இந்த வசனம் இறங்கும் வரையில நாங்க முஸ்லிம்களுக்குள்ளுக்கு இம்மை, அதாவது உலக ஆசை இருக்குமா அப்படின்றத அவங்க அறிஞ்சிருக்கல. இந்த வசனத்துக்கு பிறகுதான் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அதே நேரம் அதை அறியுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதோட சேர்ந்து ஒரு கவலையான சம்பவங்கள் நிறைய இந்த உஹத் போன்ற நிகழ்ச்சியில நடக்கிறது. அதுல ஒன்று நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உஹது போர் நடந்த நாள்ல அவங்க காயமடைஞ்சு, பெண்களும் அதே மாதிரி அடுத்த தரத்து மக்களும் அவங்க தோல்வி அடைஞ்சு அவங்க எல்லாம் மலையில ஏறி ஓடுறத கண்டாங்க அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல தான் இந்த முஸ்லிம்களுக்குரிய வெற்றி அப்படி என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டு அதுல அப்படியே மாற்றம் நடைபெற்றது. அதுவரையும் உஹது போர் வெற்றி என்ற நிலையில தான் இருந்தது. அதாவது அந்த சம்பவத்தை சொல்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அம்பு எய்தக்கூடிய குழுவினரை மலைக்கு மேல நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க எந்த காரணம் கொண்டும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வெற்றி என்று தான் நீங்க அறிஞ்சாலும் கூட இந்த இடத்தை விட்டு ஏந்த கட்டளை வரும் வரை நீங்க நகரக்கூடாது அப்படி என்று சொல்லி. அதே மாதிரி இதே ஹதீஸ் இன்னொரு பதிவில் எப்படி இருக்குன்னு கேட்டா,
அதுல சொல்லப்படுவது, எதிரிகள் எங்களை மிரிச்சு கொண்டு போற நிலைமை வந்தா கூட நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க நகரவானம், அதாவது என்னுடைய கட்டளை வரும் வரை அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த கட்டளை மிச்சம் ஸ்ட்ராங்கா வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அத அவங்களோட வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்ற ஒரு நிமிஷம், ஒரு கொஞ்ச நேரம் அவங்க அந்த மறக்கடிக்கப்பட்ட நிலையில இருந்ததால அவங்களுக்கு தோல்வியை அல்லாஹ் அப்படியே மாற்றி கொடுக்கிறான். அந்த சம்பவத்தை சொல்ற நேரத்துல மேல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த எல்லா அம்பு எதிர்ப்பவர்களும் அவங்களுக்கு வெற்றித்தான் கிடைச்சுன்னு சொல்லி அப்படியே அவங்களுக்கு மேல இருந்த இறை மறுப்பாளர்களை பின்னுக்கால பேத்து அவங்களோட போரிடுறதை தவிர்த்துட்டு அவங்க கீழே நோக்கி அங்கிருந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக வேண்டி கீழே வார நேரத்துல கீழே வந்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் அவங்களுக்கு உணர்றாங்க, நாங்க பிழை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நிலைமையில ஈக்கும் போது ஒரு சம்பாஷணைய ஹதீஸ் விளக்கத்துல சொல்றாங்க. நபி அவங்கள பத்தியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரும் போர்ல கொல்லப்பட்டதாக அவங்க நினைச்சு கொள்றாங்க எதிரிகள். அப்ப அந்த சம்பவம் அவங்களுக்கு வெற்றியாக அவங்க நினைச்சு அவங்க கீழ் நோக்கி அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உஹத் போர் நடக்கிற நேரத்துல நிறைய பின்னுக்கு நிறைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இந்த போரின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அப்ப நிறைய வீரர்கள் இருந்தார்கள். அதே நேரத்துல அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க. நபி அவங்களோட ஒரு சம்பாஷணை நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த கூட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கூக்கருள் விட்டு அந்த கூட்டத்தை சேர்ந்த 2 பேர் கேக்குறாங்க. அபு சுஃபியான் அவங்க கேக்குறாங்க, இப்படி இந்த கூட்டத்துல முகமது ஈக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் அளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி மறுபடியும் அவங்க அபூபக்கர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி 2-3 பேரையும் கேக்குற நேரத்துல சஹாபாக்கள் எந்த பதிலுமே சொல்லாம இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாகப்பட்டது அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க சொல்றாங்க, அவங்களோட கடவுளோட பேரை சொல்லி, நீதான் உனக்குத்தான் வெற்றி, நீதான் சாட்சி அப்படின்னு சொல்றாரு என்று சொல்லி சொல்ற நேரத்துல அந்த சொல்ல கேட்டதும் நபி அவங்க சொல்றாங்க, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சஹாபாக்கள் கேக்குறாங்க, நாங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாவலன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது உஸ்ஸா அப்படி என்ற அவங்களோட சிலையிட பேரை சொல்லி கூக்குரல் என்ற நேரத்துல அப்பயும் நபி அவங்க மறுபடி சஹாபாக்களுக்கு சொல்ற, நீங்க பதில் அளிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அதோட அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன பதில் சொல்லணும் நபி அவங்களே நாயகமங்களே என்று சொல்லி கேட்கிற நேரத்துல அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன், பாதுகாவலன், உங்களுக்கு அப்படி யாரும் இல்லையே அப்படி என்று சொல்லி அந்த போர்க்களத்துல கூட அல்லாஹ்வோட தக்குவாவை விட்டு கொடுக்காம மற்ற நேரங்கள்ல பொறுமையாக இருந்தாலும் அவங்க அந்த தக்குவான்றத எந்த இடத்துலயும் முஸ்லிம்கள் விட்டு கொடுக்கல அப்படின்றதுக்கு இந்த ஒரு வரலாறு எங்களுக்கு ஒரு அற்புதமான வரலாறாக இருக்குது. அதே மாதிரி இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலையான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல முக்கியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்சாவாகிய ஹம்சா ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டது அவங்களுக்கு பெரிய கவலையாக இருந்தது என்று கேட்டா, அந்த அளவுக்கு அவங்க அதுல தாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சம்பவத்தை சொல்ற நேரத்துல ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேட்டா, அபு கஃபான் என்ற அந்த அடுத்த கூட்டத்தோட தலைவர்ல ஒத்தரானவர் அவரோட மனைவி தான் ஹிந்தா என்ற பெண் தான் ஹம்சா ரலியல்லாஹு அவங்கள கொண்டு போட்டிக்கிற நேரத்துல அவங்களோட ஈரலை எடுத்து சப்புறத பார்த்ததாக சஹாபாக்கள் இவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சியை கேட்டதும் நபி அவங்க உடனே கேக்குறாங்க, அவங்க சப்பி விழுங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதோட சொல்றாங்க, இல்ல அப்படி இல்லைன்னு. அதோட நபி அவங்க சொல்றாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அவங்களோட உடம்புல எல்லா பாகங்களுமே சொர்க்கத்தை அடையும் அப்படின்ற ஒரு நற்செய்திய சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்படியே வைக்கப்பட்டு அவங்க இருக்கும் போது அவங்களுக்கு மையத்திட தொழுகை நடத்தப்படுவது. அதே மாதிரி ஒவ்வொரு ஷஹீதுகளையும் மகனை கொண்டு வச்சு அவங்க மையத்து தொழுகை நடத்துறாங்க. ஒவ்வொரு ஷஹீதையும் வச்சு எடுத்து ஆனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல 70 ஷஹீதுகள் தொழுகை நடத்தும் வரை அவங்க அதே இடத்துல வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்களுக்கு அது கவலையாகவும் ஒரு கண்ணியமாகவும் அவங்கள நடத்தினாங்க. அவங்களோட சாச்சாட அந்த இழப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய
கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. அடுத்தது 152வது வசனத்துக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல விளக்கமாக நாங்க பாக்குற நேரத்துல தஃப்சீர் ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லப்படுறது எப்படின்னு கேட்டா, தோல்விக்கான காரணம் 2 விஷயங்களா இருக்குது. ஒன்று உலக ஆசை, மத்தது கட்டளைகளை மீறுறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கட்டளை மீறினது. இதுல மனவியல் அடிப்படையில அல்லாஹ் மனுஷனுக்கு எதை விளங்கப்படுத்துறா, வெற்றியை அல்லாஹ் தர நாடினா சோதிக்கிறான் என்பதாகவும் இதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உஹத் போர்ல அம்பு எய்துக்கவங்க செஞ்ச தவறும் இதாகத்தான் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கட்டளையை மீறி போர்க்களத்தை விட்டு சென்றாங்க. இது பற்றி இமாம் இப்னு கசீர் அவங்கள கூற்று எப்படி இருக்கிறா, ஆரம்பத்துல இவங்களுக்கு வெற்றி அளிக்கப்பட்டு பிறகு இவங்களுக்கு தோல்வியாக அது மாறப்பட்டதுக்கு காரணம் உலக ஆதாயத்தை நாடினதால மட்டும்தான். அதாவது உலக ஆதாயத்தை நாடினத்தால தான் வெற்றி தோல்வியாக மாற்றப்பட்டு விட்டது அப்படி என்று சொல்லி. அப்ப சிறிய தவறுகள் கூட பெரிய விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதே நேரம் நபியவங்களும் இந்த போர் மூலமாக நிறைய தாக்கப்பட்டாங்க. அதாவது அவர்கள் காயப்படுத்தப்பட்டாங்க. அதுல நபியவங்களை பார்க்கிற நேரத்துல அவங்களோட முகத்திலிருந்து அப்படியே இரத்தம் கொட்டின வண்ணம் அப்படித்தான் சஹாபாக்கள் காண்றாங்க. அதை கண்டு சஹாபாக்கள்ல இருக்கிற நபித்தோழர்கள் ஒருவருக்கொருவர் அவங்க அவசரப்பட்டு கொள்றாங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களோட சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த நேரத்துல இடையில இந்த பிரச்சனைகள் நடந்து எல்லாரும் பிளவுண்டு போன காரணத்தால நபி அவங்களோட இருந்த தொகை மிச்சம் கொஞ்சமாகவே மாறிக்கொண்டு வந்துச்சு. அந்த கூட்டத்திலிருந்து சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட உயிரை நபி அவங்க அழைக்கிற நேரம் அவங்க பதில் சொல்லல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாலும் அவங்க பல பக்கமும் சிதறி போயிட்டதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருத்தரும் இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு 12 பேர் மட்டும்தான் அவங்க கூட பக்கத்துல இருந்தாங்க. இந்த உஹது போர் 70 பேர் மரணமானாங்க. ஏன்னா பத்ர் போர்ல எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலா உஹது போர்ல முஸ்லிம்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைமைத்துவத்துல 50 பேரை மலைக்கு மேல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, அம்பு எறியக்கூடிய வீரர்களை. ஆனா இந்த போர்ல வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதோட இந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உஹது போர் நடந்த நாள்ல காபிர்களுக்கு தோல்வி அப்படிங்கிற மாதிரி காபிர்கள்லாம் விருண்டு ஓடுவாங்க. அத பார்த்துட்டு பெண்கள்லாம் தன்னுடைய ஆடைகளை தூக்கி பிடிச்சுக்கிட்டு கெண்டைக்கால் தெரியற அளவுக்கு கால்ல போட்டிருக்க தண்டம் எல்லாம் தெரியற அளவுக்கு என்ன செய்வாங்க, ஓடி போய் அந்த போர் பொருள்கள் எல்லாம் பொறுக்குவாங்க. இப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருச்சுல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கிட்ட இந்த இடத்துல நீங்க வெளியேறக்கூடாது அந்த இடத்த விட்டுன்னு தானே அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க எங்க மேல மிதிச்சுக்கிட்டு போனாலும் எங்களை பறவைகள் கொத்தி தூக்கிட்டு போனாலும் நீங்க வெளியேறக்கூடாது அப்படிங்கறது தானே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. இங்க வெற்றி தானே கிடைச்சிருக்கு. அப்ப போர் பொருளை தானே எல்லாரும் சேகரிக்கிறாங்க. இனி எதுக்கு நம்ம இங்க நிக்கணும், தேவையில்லை, இல்ல அவசியம் இல்லை இல்ல அப்படின்னு நினைச்சுதான் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து வெளியாகிறாங்க. அப்பயும் ஜுபைர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மகிட்ட கொடுத்த வாக்குறுதியை மீறுறீங்களா, நீங்க இதை விட்டு எப்படி மறந்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கல. அந்த மக்கள் அவங்க கிட்ட பதில் சொல்றாங்க, நாங்க எதுக்கு போறோம், போர்ல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை சேகரிக்கத்தானே போறோம். நாங்க நாங்க நஷ்டம் அடைஞ்சு நம்ம அந்த இடத்துல மீறி போகலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஹாலித் இப்னு வலீத் அப்போ இஸ்லாத்துக்கு வரல. திரும்பி போய்கிட்டு இருக்க நேரத்துல எதிரிகள் காஃபிர்கள் முஸ்லிம்களுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்காம திரும்பி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஹாலித் இப்னு வலீத் மலையை திரும்பி பாக்குறாங்க. மலைக்கு மேல இருந்த படை இல்ல. ஓடுன கூட்டம் அந்த போர் தந்திரங்களை எந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மலை கனவா வழியா திருப்பி நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சுல இந்த மலைக்கு மேல நின்றாங்கல்ல சஹாபாக்கள், அவங்களுக்கு இப்ப என்ன செய்யறோங்கிறது புரியல. ஏன்னா அவங்க கீழே இறங்கியாச்சு, அந்த இடம் ஓபன் ஆயாச்சு. எதிரிகள் அந்த பக்கம் நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சா இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு கட்டுக்கடங்காம போயிருச்சு. என்ன செய்யறது, எதிரிகள் நம்ம விரட்டி அடிச்சோமே எங்கிட்ட இருந்து வந்தாங்கங்கிறது இவங்களுக்கும் தெரியல.
இந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்படுறாங்க. இந்த இடத்துல அவங்க வெறியோட வந்திருக்கிறாங்க. இந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்யணும் அப்படிங்கிற வெறியோட. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடறான், எதிரி படையில இருக்கிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்குறான். அப்படி தாக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கவச ஆடை போட்டிருக்காங்க. அந்த 2 கவச ஆடை இருந்ததுனால அவங்களுடைய தோல்ல வெட்டினது வெட்டுப்படாம அந்த வாள் தவறி அந்த அந்த கடை அந்த போர் கவசத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஆணி 2 போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு கீழே குத்திடுது. அதுல இருந்து ரத்தம் வழியுது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடையில ஒன்லி 12 பேரை தவிர வேற யாருமே அங்கனக்குள்ள இருக்கல. அந்த அளவுக்கு அந்த போர் மோசமா போயிருக்கு. கடைசியா பார்த்தா 9 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 9 பேர்லயும் 7 பேரு அன்சாரிகள், 2 பேர் தான் முஹாஜிர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை. அப்படி இருக்கும்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க, என் பக்கத்துல வாங்க வாங்கன்னு. அந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் சஹாபாக்கள் தான் அந்த இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட நின்று போராடுறாங்க. அப்படி போராடும் போதுதான் மிகப்பெரிய சேதம் ஏற்படுது. முஸ்லிம்கள் ரொம்ப தாக்கப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்லு அந்த இடத்துல உடைக்கப்படுது. அந்த இடத்துல அவங்களுடைய முகத்துல ஆணி குத்தப்படுது. நிறைய மிகப்பெரிய சேதங்கள் இருக்கு. இந்த டயத்துலதான் இந்த அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு, அப்ப அவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கறல. பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற ரலியல்லாஹு அன்ஹுங்கிற ஒரு பட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ பாத்தீங்களா, பத்ர் போருக்கு ஈடா எங்களுக்கு இந்த உஹது போர் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெற்றி களிப்புல அவர் பேசுறார். பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்கள்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அபூபக்கர் இருக்கிறாரா, பதில் சொல்லாதீங்க. அப்போ உமர் இருக்கிறாரா, இதுக்கும் நீங்க பதில் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, குபைலே உனது ஆட்சி மேலோங்கி விட்டது, குபைலே நீ உன்னுடைய ஆட்சி மேலோங்கி விட்டது என்று சொல்றாரு. அதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் மாண்புமிக்கவன், இங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு அபூ சுஃபியான் சொல்றாரு, உஸ்ஸா எங்களுக்கு இருக்கே, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன பதில் சொல்லணும்? எங்களுக்கு அல்லாஹ் இருக்கானே, அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலனா இருக்கிறானே, உங்களுக்கு அல்லாஹ் இல்லையே அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்றொரு ஹதீஸ்ல சொல்லையில, பாருங்க உங்களுடைய ஆட்கள்லாம் எவ்வளவு பேர் கொண்டுட்டாங்க, நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோமே, நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்களுடைய ஆட்கள்லாம் மரணித்தவர்கள் சொர்க்கத்துல அல்லாஹ்வால் உணவளிக்கப்பட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய ஆட்கள்லாம் நரகத்துல வேதனையில இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க இப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போர் ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு இல்லையா? இந்த நிலைமையில நபி அவங்களோட முகத்துல காயப்பட்டிருக்கிற நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் முன் வராங்க. அது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க அதுக்கு பின்னாடி. அப்போ அதுல ஒருத்தர் தான் தல்ஹாவும் சாதும். தல்ஹா பின் உபைதுல்லா இருக்காங்கல்ல, அவங்க அவர்களுடைய செயலிழந்து போன கையை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த கையால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உஹது போர்ல எதிரிகள் தாக்குதல்ல இருந்து பாதுகாத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க கையே செயலிழந்து போயிருச்சாம். அந்த அளவு தல்ஹா பின் உபைதுல்லா அவங்க அந்த இடத்துல போராடுறாங்க. அதே மாதிரி அபு உஸ்மான் அப்துர் ரஹ்மான் அன் நஹ்தி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல போட்டுட்டு அந்த நாட்கள்ல தல்ஹா பின் உபைதுல்லா அவங்களையும் சாத் பின் அபீ வக்கஸ் அவங்களையும் தவிர வேற யாரும் நபி கூட இருக்கல. இத அறிவிப்பாளர் அபு உஸ்மான் அன் நஹை ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, தல்ஹா அவங்கள்ட்டயும் சாத் ரலியல்லாஹு தாமே நேரடியா கேட்டு இந்த செய்தியை உங்கள்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு
அந்த இடத்துல போர் நடக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸ்ல அறிவிக்கும் போது சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உஹது போர் நடந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனது அம்பு கூட்டுல இருந்து ஒவ்வொரு அம்பா எடுத்து என்கிட்ட கொடுத்து நீங்க அம்பு எறியுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்ங்கிற சொல்றாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் சொல்லல அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு உஹது போர் நடந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாற்ற அம்பெறிஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அம்பை எடுத்து கொடுத்ததை நான் என் கையால வாங்கி வாங்கி நான் எரிஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம நபியை தாக்கிய உபை பின் கலப் இந்த இடத்துல சொல்லும் போது உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பனு ஜுமஹ் குலத்தார்ல ஒருவரான உபை பின் கலப் இருக்கான்ல, அவன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள நிச்சயமா நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கால வச்சு சத்தியம் பண்ணிட்டு இந்த போருக்கு வர்றான். அப்படி வரும்போது அந்த நாள் வந்தப்போ உபை இரும்பு கவசத்துல தன்னை மறைச்சுக்கிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சா நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்துக்கு வர்றான். அல்லாஹ்வுடைய தூதரை தேடிக்கிட்டு வர்றான் கொல்றதுக்காக. அப்படி தேடிக்கிட்டு வரும்போது பனு அப்துத்தார் குலத்துல ஒருத்தரான முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காப்பாத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியோட வர்றாங்க எதிரிகள். இப்போ உபயோடைய அந்த போட்டிருக்கான்ல கவசம், அந்த கவசத்துக்கும் அவனுடைய கழுத்து பகுதிக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு ஈட்டியை எடுத்து அப்படியே அது கரெக்டா குறி வச்சு அந்த இடத்துல போடுறாங்க. அது அவனுடைய கழுத்துல சும்மா லேசா உரசிக்கிட்டு போகுது. இந்த லேசா உரசிக்கிட்டு போச்சுல, அதோட அந்த இடத்துல இருந்து ரத்தம் வரல, காயம் வரல, எந்த ஒரு கஷ்டமும் வரல. ஆனா அந்த வேதனை அவனுக்கு தாங்க முடியல. தாங்க முடியாம காளை மாடு கத்துனா எப்படி கத்தும் அப்படி அவன் கத்துறான். இத பார்த்துட்டு எதிரிகள்ல அவங்களையே உள்ள தலைவர்கள் சொல்றாங்க, அடப்பாவி ஏன் இந்த கத்து கத்துற, நீ என்ன, உனக்கு என்ன வந்துருச்சு, உனக்கு என்னதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, உனக்குதான் எந்த ஒரு காயம் இல்ல, ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு இப்படி கத்துறியே அப்படின்னு சொல்லி சத்தும் போது, நீ ஏன் இப்படி பதட்டப்படுறன்னு கேக்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், இல்ல இல்ல, நான் உபையை கொல்லுவேன்னு சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்ன வார்த்தைய எனக்கு நினைவு இருக்கு. உண்மையிலேயே அவருடைய இந்த ஈட்டி என் மேல வந்துச்சுல, அந்தது பட்டது மட்டும் இல்ல, அவர் என் மேல சும்மா ஒரு எச்சிய துப்பு இருந்தா கூட எனக்கு அந்த வழியில நான் செத்திருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே அவன் செத்து மடிவான் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமா எனக்கு ஏற்பட்ட இந்த வலி மினாவுக்கு அருகில் அந்த துல்மஜாஸ்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாலும் அவங்க அத்தனை பேரும் மரணம் அடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கடுமையான வலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஏன்னு சொன்னா அவன் நரகவாசியாகி அவன் மரணம் அடைகிறான். நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைய மீறினதுனால முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வியா மாற்றப்பட்டுச்சு. அல்லாஹ் இதத்தான் இந்த இடத்துல சொல்றான். நீங்க இந்த உலகத்தை விரும்பினவங்களும் இருந்தீங்க, மறுமையை விரும்பினவங்களும் இருந்தீங்க. அதனால உலகத்தை விரும்பினவங்களுடைய காரணத்தினால இங்க உங்களுக்கு வெற்றி தோல்வியாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ், இந்த இதுல வேதனைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டுக்கிட்டுல அந்த வேதனையில இருக்கும்போது அந்த ரத்தத்தை கழுவி அதுக்கு காயத்துக்கு மருந்து போட யார் வந்தா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க. பாயை எரிச்சு அதுல இருக்கக்கூடிய சாம்பலை வச்சு அவங்க அந்த ரத்தத்தை நிப்பாட்டி அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பாக்குறோம். அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு அவனுடைய ரசூலுக்கு மாறு செய்யும் போது உங்களுக்கு துக்கத்துக்கு மேல் துக்கத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறான். இந்த இடத்துல சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துக்கத்துக்கு மேல் துக்கத்தை கொடுத்ததா அல்லாஹ் தஆலா சொல்றானே. அந்த வகையில பார்த்தா முதலாவது துக்கம் என்ன தெரியுமா? தோல்வியின் காரணத்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கங்கிற ஒரு செய்திதான் முதல் துக்கம்.
கொல்லப்படல, ஆனா கொல்லப்பட்டாங்கன்னு அறிவிக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து துக்கம் என்ன, இணை வைப்பாளர்கள் முஸ்லிம்களை தோற்கடிச்சிட்டு அவங்களுக்கு மேல மலையில ஏறி அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்கல்ல, அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுதான் அப்படிங்கறது சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. இதுதான் அதாவது வந்து முதலாவது துக்கம் வந்து வெற்றிக்கு போர் செல்வம் கை விட்டு போயிருது. ரெண்டாவது துக்கம் முஸ்லிம்கள் எதிரிகள் வந்து ஏளனத்தோட பார்த்ததுதான் உங்களுக்கு கிடைச்ச துக்கம் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, முஸ்லிம்கள் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வசனத்துல 153வது வசனத்துல சொல்றான், இறை தூதர் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டது. அந்த நேரத்தை கூட நீங்க நினைச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுத்தான். ஏன் தெரியுமா? உங்களை விட்டு நழுவி போனது பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அந்த படிப்பினை நீங்க பெறணும் அப்படிங்கறதுனாலதான். இருந்தாலும் முந்தைய வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை மன்னிச்சான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு மேல பெரிதும் கருணை பொழியக்கூடியவனா அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வசனங்கள்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? 149ல இருந்து 153 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, முதல் வசனம், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்க இறை நிராகரிப்பாளர் பின்பற்றாதீங்க. அப்படி பின்பற்றினா அவங்க வந்து உங்களை வழிகேட்டுல இருக்கிறாங்க, அவங்க தவறுல இருக்காங்க, உங்களை வழிகெடுத்துருவாங்க, நீங்களும் வழிகெட்டு போயிருவீங்கிற முதல் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான், இணை வைக்கக்கூடிய அந்த இறை நிராகரிப்பாளருடைய தங்குமிடம் புகலிடம் நரகம்தாங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்க, நம்ம ரோல் மாடலா இறை நிராகரிப்பாளர்களை எடுக்கலாமா? தலைமுடியில இருந்து, ஸ்கார்ஃப்ல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, இப்ப செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் அவங்கள வழிகாட்டியா, அவங்கள ரோல் மாடலா, அவங்கள ஒரு முன்மாதிரியா எடுக்கக்கூடிய மக்களை பாக்குறோம்ல. நகம் வைக்கிறதுல இருந்து, நகம் இருக்குல்ல, நகத்தை வாங்கி ஒட்டிக்கிறது, புருவத்தை ஷேர் பண்றது, இன்னும் முடிய இப்ப என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது, ஆடையை எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ, எந்த மாதிரி அவங்க மாதிரி மாடல் பண்ண முடியுமோ பண்றது. ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கணும் இந்த வசனத்தை பார்த்து, இறை நிராகரிப்பாளர்களே, இறை நம்பிக்கை உடையவர்களே. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் 149ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, நிராகரிப்பின் போக்கை மேற்கொண்டவர்களுடைய கூற்றை நீங்க பின்பற்றினா அவங்க உங்களை முந்திய வாழ்க்கைக்கு திருப்பிடுவாங்க. அவங்க நஷ்டமடைந்தவங்க, நீங்களும் நஷ்டமடைந்து போயிருவீங்கன்னு சொல்றான். இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் சிறு வயசுல இருந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம அவங்கள பின்பற்றக்கூடாது, அவங்கள பார்க்க கூடாது. அப்படி போனா அவங்க நரகவாசி, அந்த பக்கம் நம்ம போயிருவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறா சூரா ஆல இம்ரான்ல 149ல, நீங்க அவங்கள பின்பற்றினா நீங்க நஷ்டமடைஞ்சு போயிருவீங்கன்னு. ஏன்னா அவங்க தவறான கொள்கையில இருக்காங்க, தவறான செயல்பாட்டுல இருக்கிறாங்கிறத சொல்றான். அப்படிங்கிறத நாம சொல்லணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உண்மை என்ன தெரியுமா? அவங்க வந்து நிராகரிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க, அவங்க வழிகேட்டுல இருக்கிறாங்க. உங்களுக்கு யார் இருக்கா? பலில்லாஹு மௌலாக்கும், உங்களுக்கு ரப்பு இருக்கான், அவன் பாதுகாவலனா இருக்கான், அவன் உதவி செய்யறதுல மிகச்சிறந்தவனா இருக்கான். சோதனைங்கிறது காபிர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்யுது. காபிர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் நாடி இருந்தேன்டா அவங்களுக்கு அவங்களுடைய முகடுகள் எல்லாம், அவங்களுடைய வீடுகளுடைய முகடுகள் எல்லாம் தங்கத்துல ஆக்கி கொடுத்திருப்பேன். நிலைகள்ல சோபாக்கள், அவங்களுடைய வீடு வாசல் படிக்கட்டு எல்லாத்திலையும் தங்கத்திலையும் வெள்ளிலையும் அமைச்சு கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்களுக்கு சோதனை வராம இருக்கா? சோதனைங்கிறது இந்த உலகத்துடைய சுண்ணா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் போது, யார் வந்து இறை நம்பிக்கை கொண்டு, ஈமான் கொண்டு, உறுதியோடையும் பொறுமையோடையும் ஹலால் ஹராம் பேணி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈடேற்றம். யார் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை. சோதனைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இதுல பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மீறும் போது வெற்றி கிடைக்கக்கூடிய நேரத்திலையும், சந்தோஷம் வரக்கூடிய நேரத்திலையும் நமக்கு துக்கங்கள் வர்றதுக்கும், கஷ்டங்கள் வர்றதுக்கும், தோல்விகள் வர்றதுக்கும் மிகப்பெரிய காரணமா இருக்கு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறும் போது. அதுக்கு உஹது போர் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அற்புதமா அந்த விஷயங்களை அழகா சொல்லி காட்டுறோம். அந்த ஹிஸ்டரிய உஹது போருங்கிற அந்த தலைப்புல ரஹீக்குல் மக்தூம்ல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அப்படி கண்ணீர் வடியும். அவ்வளவு பெரிய கஷ்டம்,
அந்த போர்ல நடக்குது. அல்லாஹுடைய ரசூலுடைய ஒரு வார்த்தை மீறினதுனால. அங்க மீறினது எதுக்காக? போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெற்றிதான் கிடைக்க போச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த இடத்துல கட்டளையை மீறினதுனால அல்லாஹ் தலைகீழா நீங்க எந்த இடத்துலயும் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளையை மீறக்கூடாதுங்கிறத நம்ம கணக்கு உணர்த்தி காட்டினா தோல்விக்கு காரணம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறினதுதான் அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கும் நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை நம்ம மீறினோம்னா அதுதான் நமக்கு சோதனை, அதுதான் நமக்கு தோல்வி, அதுதான் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். நமக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்போது நம்ம நினைச்சு பார்க்கலாம், எந்த இடத்துல நாம தவறு செஞ்சிருக்கோம், எந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை நம்ம மீறி இருக்கோம் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்த்து இதுல இருந்து சீர்திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்கள உலக ஆதாயத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் இந்த அளவுக்கா இருக்கிறாங்க அப்படிங்க நினைக்கிற அளவுக்கு இந்த வசனம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எந்த இடத்துல அவங்க மீறினாங்க அப்படின்னு சொன்னா போர் செல்வங்கள் தானே, அதைத்தானே நம்ம சேகரிக்க போறோம்னு அந்த உலக ஆசை அவங்கள அல்லாஹ்வுடைய கட்டளைய மீற வச்சிருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கும் இந்த மாதிரி ஆசை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைய நம்ம எந்த இடத்துல எல்லாம் மீறி நடக்கிறோம் லிஸ்ட் போட்டு பார்த்தோம்டா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் நம்மளை சூழ்ந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ பெரிய அழிவுக்கும் நாசத்துக்கும் ஆளாயிரும். ஆனால இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள், நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம மீறக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழகான வழிகாட்டுதலை நம்ம மீறக்கூடாது. அப்படி மீறும் போதுதான் நமக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வருது அப்படிங்கறத உணர்றோம். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு அழகிய படிப்பினையை கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும், நிராகரிப்பால ஒரு நாளை பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. அப்படி மாறு செய்யும் போது நமக்கு வேதனைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகிறோம். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை மன்னிக்க கூடியவர்களா இருக்கான், கருணை காட்டக்கூடியவனா இருக்கான். அப்ப நாம அதையெல்லாம் திருந்தி வருந்தி அல்லாஹ்வோட தௌபா செய்யும் போது அதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை போக்கை அழகான நம்மளுடைய வழிமுறையை மாற்றிக்கொள்ளும் போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான், அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கறதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுது. யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களை யா அல்லாஹ் உறுதியான ஈமானோடு அழகிய உன்னுடைய வழிகாட்டுதல் பின்பற்றி வாழக்கூடிய உறுதிமிக்க ஈமான் தாரிகளாக எங்களை ஆக்கி வைப்பதோடு யா அல்லாஹ், இறை நிராகரிப்பாளர்களை பின்பற்றக்கூடிய அந்த போக்கிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளுக்கு மீறி நடப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அழகிய முறையில் உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உன்னுடைய கருணைக்கும் உன்னுடைய அன்புக்கும் உரித்தான மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.